உச்ச நீதிமன்றம் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போடுதாருப்பா. விஷ்ணு பிரமா நீதிமன்ற கோர்ட்டு பாண்டிச்சேரும் தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கோ. ஸ்ட்ரைக்கு இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ரைக் எடுத்துட்டிய, ஆனால் கடவுள் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸ்ட்ரைக் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. இதுக்கு கீழே என்ன வாதாட்டங்கள், வழக்கறிஞர் வாதாட்டங்களை இப்போ பிடிக்காரு. நீ ஸ்ட்ரைக் வச்சுட்ட, உன் மேலே தப்பு இருக்க போய் ஒரு நீதிபதியை வந்து கேள்வி கேட்கலாம். வழக்கறிஞர் வந்து கேட்கல, கீழே வாதாட்டங்கள் கேட்கல, கிரிமினல் சிவில் கேட்கல, அடுத்து காசோலை ஏகப்பட்ட 1500 செக்ஷன் பிரிவில் கீழே வழக்கறிஞர் வந்து நீதிமன்ற கோர்ட்டார் ஆணும் பண்ணிட்டு கேள்வி கேட்கல. தப்பு இருந்தால் அது வாங்கித்தான் தீரணும். அப்போ தப்பு செய்கிறவனா நீ தண்டனை வாங்கி கொடுத்துருக்கியா? தண்டனை வாங்கி கொடுத்துருக்கியா வழக்கறிஞர் கீழே? புரிஞ்சுக்கப்பா, வழக்கறிஞர் பூரா இப்போ என்ன கணக்கு போடுறாரு? கவர்மெண்ட் தமிழ்நாடு முழுவதும் உட்கார விட மாட்டார், பாண்டிச்சேரியில் உட்கார விட மாட்டார். இப்போ 5 மாநிலத்தை வச்சு எந்த கவர்மெண்ட் லாயரை உட்கார விட மாட்டார். இப்போ கவர்மெண்ட் லாயர் கணக்கு போடுறது கைலாசத்துலேருந்து கடவுள் போட்ட கணக்கு. ராஜபாளையம், தெக்குப்பாளையம், சிலுவத்தூர், மதுரை, இந்த 3 கணக்கு கவர்மெண்ட் நியமித்து வழக்கறிஞர் நியமித்து கணக்கு போடுவார். கணக்கு போட்டது இப்போ கேஸ் கெட்டு வழக்கு ஆடுறது கைலாசத்தில் 2 தரப்பு. அது கவர்மெண்ட் லாயர் தான். அது கவர்மெண்ட்னா புது கவர்மெண்ட்டு. அந்த புது கவர்மெண்ட்டுங்கிற கணக்கு கொடுப்பார், பதவி கொடுப்பார். அந்த பதவியை வச்சு எல்லா கணக்கும் எடுக்கையில் இராணுவ வானரப்படை எல்லாமே கிளியராக உள்ளே இறங்கிடுவான், ஆட்டோமேட்டிக் இறங்குவான். மதுரையில் இப்போ புதுசாக தேர்ந்தெடுப்பார். இந்த 2 தரப்பில் கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு மதுரையில் பார்த்துட்டார். ஐயா நியமிச்சிட்டார், அவன் வருவான், வழக்கறிஞர் வருவான். 2 தரப்பு வழக்காடுறது சிலுவத்தூரும் OS 164 வழக்கறிஞரும். இங்கே உள்ள நம்பர் ஒரு நம்பர் ரிஜிட் அடித்தானா, கிரிமினலில் போய் ரிஜிட் அடித்து பத்திரம் போட்டானா, கவர்மெண்ட் திமுக கட்சியில் கவர்மெண்ட் போட்டானா, இப்போ அந்த கவர்மெண்ட்டை பிடிக்காரு, கேள்வி கேட்காரு. அநியாய சேட்டை பண்ணாதா, உள்ளே இறங்கி வராரு. பூரா படைகள் வரும். அரசியல்வாதி சேட்டை பண்ண வச்சுக்கோ, குடல் மண்டை நடுரோட்டில் செதறி கிடக்கும், உன் குடும்பமே செதறி கிடக்கும். ஒழுங்காக பொத்திப்போ, சேட்டை பண்ணாத, பொத்திப்போ. பூரா அரசியல்வாதி கொடியை தூக்கி இன்னும் வண்டியில் 4-wheeler 2-wheeler தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோ, இன்னும் போய்கிட்டு தான் இருக்க. இன்னும் அகம்பாத சேட்டை பண்ணுத, வண்டியில் கொடி போகக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஆந்திரா கர்நாடகா இப்போ ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அது இப்போ எடுப்பார். இப்போ டெல்லி ஒரு ஊடாளப்பட்ட மாநிலம் ஒரு எடுக்கலை. அரசியல் ஒட்டுமொத்தமாக இல்லை கண்டார ஓலிமனை புடுக்கில் குண்டியில் தின்னு கழிக்கல, சூடு வச்சு போடுவார். பூரா பாலாக்கி வச்சுருக்கா அம்பூட்டம். தமிழ்நாட்டிலாம் விரிச்சு ஆள் கைலாத்து பின்னாடி பாடுறா, காலை 2 தோளில் தூக்கி போட்டு நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு திமுறா நிற்கான். கொண்டார ஒளிமனை 10 வருஷமாக 5 வருஷமாக சிவன் குடும்பத்தை படாப்படுத்தின சிவலிங்கம் கொடி விளக்கடித்த முட்டா குதிமனை ஒரே ஒரு சொக்காரம் பூரா இடித்த குதிமனை. அதில் கொன்னே விடுவார், பார்த்துக்கோ, கொன்றுவார். வேகத்தில் நிற்காரு, கோபத்தில் நிற்காரு, கோபத்தில் நிற்காரு. கடவுள் ஒழுங்கா பொத்தி போ கண்டார ஒளிமனை. கைலாசத்தில் வந்து உட்காந்து கணக்கு போட்டுன்னு ஒன்றும் கேட்காத அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு, இன்றைக்கி 3வது கணக்கில் விசாரணை கணக்கில் எப்படி வருது, எப்படி கணக்குங்க அவர் கணக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. எனக்கு வரது வாய்தா டைம் பூரா ஸ்ட்ரைக்கு என்னென்ன வாங்குற கணக்கெல்லாம் இந்த விசாரணை டயத்தை பிடிப்பார். புரியுதா இல்லையா? நல்லா கேட்டுக்கோ, கவர்மெண்ட்டு உள்ள வழக்கறிஞர் ஏற முடியாது. அப்படியே ஏறினாலும் அப்படியே இப்போ உட்காந்துருக்கான அரசியல்வாதி கொடியை தூக்கி நடிகர் அப்படியே ஒட்டுமொத்தமாக வேரோடு அள்ளி தள்ளிடுவார். 13 செயலருக்கு ஏற்பாடு பண்ணதில் ஒரு செயலரில் உள்ளே தூக்கி போட்டு சும்மா துவைச்சி விட்டுருவார். முக்கால் சத்தியம்